இந்த 5 ஹேபிட்ஸ் உங்களோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டியை ரொம்ப நல்லா ஆக்கும். நீங்களும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப என்ஜாய் பண்ணி உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுவீங்க. பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம். இன்னைக்கு தலைப்பில் நம்ம என்ன 5 டெய்லி ஹேபிட்ஸ் நம்ம செஞ்சோம்னா நம்ம இமோஷ்னலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படிங்கிறது மெயினாக பெரியவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது தான். ஸோ ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா காலையில் எழுந்து நம்ம அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நம்ம காலை கையை அசைச்சு வச்சுக்கிறது தான் நல்லது. நிறைய பேருக்கு பெட்டிலேருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை காலை ஏதாவது ரொட்டேஷன் பண்ணுவாங்க. சில பேருக்கு எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், முதுகு வலி, அப்படியே மொல்லமாக தான் நடக்க முடியும், அவங்களுக்கு ஜட்டுன்னு எழுந்திருக்க முடியாது பெட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படிங்கிறதுனா நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மொபிலிட்டி எக்ஸசைசஸ் நம்ம செய்ய செய்ய நம்ம பாடி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கொஞ்சம் அஜைலாக இருக்கும். ஸோ ரொம்ப வெளியில எல்லாம் போக முடியல அப்படிங்கிறதுனா வீட்டில் இருக்கிற மாடிப்படி ஒரு 2 மாடிப்படி இறங்கி ஏறலாம். இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்க்குக்கு போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மொபிலிட்டி எக்ஸசைசஸ்க்காகவே ஒரு குறிப்பிட்ட இடம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் கை ஆட்டுறது, கால் ஆட்டுறது, இடுப்பு ஆட்டுறது, அதுக்கு மாதிரி நிறைய எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது அட்லீஸ்ட் ஒரு 1 hour நம்ம தினமும் இதெல்லாம் செஞ்சுட்டோம். அதோட மேபி உங்களுக்கு முடிஞ்சதுன்னா வாக்கிங் எல்லாம் கூட பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு டெய்லியாக ஒரு ஹேபிட்டாக ஒரு பழக்கமாக நம்ம கொண்டு வருது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்கல் அஜிலிட்டி அதுதான் முக்கியம். 2வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப காமாக நம்ம கிளாரிட்டியோட தாட் ப்ராசஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 45 minutes to 1 hour நம்ம ஒரு மெடிடேஷனோ ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸோ நம்ம கொண்டு வரணும். இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பிராணாயாம் பண்ணலாம். ஸோ இந்த பிராணாயாம் அப்படிங்கிறதுலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ப்ரீதிங் பண்ணி ஒரு கான்ஷியஸ்னஸை நம்ம கொண்டு வரும்போது நம்ம ரொம்ப தன்னந்தெளிவாக நம்ம இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காம்னஸ் வரும்போது நம்ம கிளாரிட்டியோட நம்மளால் பேச முடியும், நம்ம கிளாரிட்டியால் யோசிக்க முடியும். அண்ட் நம்மளோட லைஃபே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ டவுன் ப்ராசஸில் போகும். ஸோ பெரிய அளவில் பிபி, சுகர் இவங்களுக்கெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி காமிங் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த பிபியை நம்ம கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் கனெக்டோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி காலகட்டத்தில் எஸ்பெஷலி இப்போ நம்ம கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம சோஷியலாக எப்படி நம்ம கனெக்டடாக இருக்கலாங்கிறதுக்கு பலவிதமான நம்மளுக்கு எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு திங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கீங்கன்னா இப்போலாம் நிறைய ஃப்ளாட்ஸ் ஒரு கம்யூனிட்டி வெல்பீயிங் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கீங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ரைடேனா இந்த பூஜை இருக்குது, நீங்கள் எல்லோரும் வாங்க, அந்த மாதிரி சேர்ந்து செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் ஆக்டிவிட்டீஸில் நீங்களும் பங்கு எடுத்துக்கலாம். நிறைய செலிப்ரேஷன்ஸ், ஒரு தீபாவளி இருக்கட்டும், ஒரு பொங்கல் இருக்கட்டும், ஒரு நியூ இயர் இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டு முயற்சியில் நீங்களும் கொஞ்சம் கலந்துக்கலாம். இந்த மாதிரி சோஷியலாக நம்ம கனெக்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆகிடுது. நம்மளோட சொந்தக்காரங்களோட நம்ம அட்லீஸ்ட் ஃபோனில் பேசிக்கலாம். இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சொந்தக்காரங்களை நம்மளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யாராவது அவங்களால வர முடியாத ஒரு சொந்தக்காரங்களை நம்ம போய்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது நம்ம ஒரு கனெக்டடாக இருக்கோம், நம்மளோட ஃபேமிலியோட எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸோட நம்ம கனெக்டடாக இருக்கோங்கிற போது நம்ம இதை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் அதை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு மாதிரி எல்லார்ட்டையும் எப்படி பரஸ்பரம் நம்ம பிஹேவ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம அந்த சோஷியல் கனெக்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வெளியூரில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க, பேர பசங்க இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஃபேஸ் டைம் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. இதனால் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஒரு தினந்தோறும் அவங்களோட லைஃப்பில் என்ன நடக்கிறது, நம்ம லைஃப்பில் என்ன நடக்கிறதுங்கிறது நம்ம ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் இது கேலி கிண்டலாக கூட சொல்லுவாங்க, என்ன இது தினமும் சாம்பார் வச்ச ரசம் வச்ச இதெல்லாமா பேசிகிட்டு இருப்போம் நம்ம ஃபோனில்
அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மள வந்து கொஞ்சம் பாண்டிங்கோட இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பர்த்டே விஷஸ்லேருந்து ஒரு ரீயூனியன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நிறைய இடத்துல இந்த 50 இயர்ஸ் ரீயூனியன், 60 இயர்ஸ் ரீயூனியன் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட வயசு எல்லாம் அப்படிங்கிறது எல்லாம் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் மாதிரி அதெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சின்ன பசங்க மாதிரி சேர்ந்து ஒரு மாதிரி கலாட்டா பண்ணி அண்ட் பழைய ஞாபகங்கள் நினைவுகள் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அதுவும் ஒரு நல்லா இருக்குது. ஏன்னா வந்து நம்ம படித்த இடம் இதுதான், நான் உட்கார்ந்த டெஸ்க்கு. ஸோ இது ஒரு மெமரி பில்டிங் ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்குது. அண்ட் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் நிமிஷத்துக்கு மட்டும்தான் அதை என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அது இல்லை. அது வந்து ஒரு 2-3 நாள் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் பல வருஷத்துக்கு அவங்க வந்து அதை மறுபடியும் ஞாபகம் வச்சு ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஃபீல் பண்ணுற ஒரு நிகழ்வாக ஆகிறது. ஸோ இந்த மாதிரி சோஷியல் கனெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஹாபீஸ், உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இதை வந்து நீங்கள் வந்து கைவிடாமல் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இந்த ஹாபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன வயசில் நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கிற நேரத்தில் நம்மளோட என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விட்டு போகிற மாதிரி ஆகிடும். ப்ரொஃபஷ்னல் டைம் எடுத்துரும், இல்லை ஃபேமிலி மேட்டர்ஸில் போயிடும், இல்லை நம்மளோட யூஷுவல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் நம்மளால் எதுக்குமே நம்மளுக்கு நேரம் இல்லாத போகிற நேரத்தில் நம்மளோட ஹாபீஸ் இது எல்லாமே ஒரு பேக் சீட்டாக நம்ம வந்து வர்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இப்போ வந்து மறுபடியும் அந்த ஹாபீஸை நம்ம லிவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நிறைய பேர் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால அந்த டைமில் நான் என்னெல்லாம் சின்ன வயசில் நான் செய்யணும்னு நான் நினச்சேனோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதோட கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லை அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு கோவில் குளம் அதெல்லாம் போக பிடிக்கும். சுவாமி எல்லாம் எல்லா இடத்துல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவங்க ஒரு கூட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி அவங்க அந்த மாதிரி பில்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் 20 டேஸ் ஒன்ஸ் அவங்க வந்து ஏதாவது ஒரு வேனை அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாரும் காலையில் போயிட்டு சாயங்காலம் வர மாதிரி இருக்கும். இது வந்து அவங்க ஃபிசிக்கலாக மொபைலாக இருக்காங்க, எக்கனாமிக்கலாக ஓகேயா இருக்காங்கங்கிற போது அந்த மாதிரி அவங்களால போயிட்டு வர முடியும். அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. யூஸ்வலாக ஏதாவது ஸ்லோகம் கிளாஸோ இல்லை பாட்டு கிளாஸோ இல்லை டான்ஸ் கிளாஸோ ஏதோ ஒன்று அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஏஜ் இஸ் ட்ரூலி அ நம்பர் தான். எப்போ வரைக்கும் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியுமோ அந்த லெவலுக்கு வரைக்கும் நம்ம ஆக்டிவாக இருக்கிறது. நிறைய பேருக்கு நீடில் ஒர்க், க்ரோஷே இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய பிடிக்கும். இந்த பைப்பின்றது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ரெண்டுத்துக்குமே அது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாபிங்கிறத தாண்டி அந்த ஹாபி செஞ்சு முடிக்கிறத நிறைய பேர் பெயிண்டிங், ட்ராயிங் இந்த மாதிரி செஞ்சு முடிக்கும்போது அது முடித்த ப்ராடக்டை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறது, அதுவே நிறைய பேருக்கு கிஃப்டாக கொடுக்கறது, இல்லை மற்றவங்க வீட்டுக்கு வரும்போது அதை பற்றி பார்த்து அவங்கள வந்து பாராட்டி அவங்கள வந்து சொல்லும்போது இது ஒரு தனியாக ஒரு இமோஷ்னல் கனெக்ட் ஆகிடுறது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சில இடத்துல சமையல் கூட, அதாவது எனக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சமைச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எனக்கு சமையல் பிடிக்கும் அப்படிங்கிற போது அந்த விஷயத்தில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கேர் எடுத்து செஞ்சு கொண்டு போகும்போது பழைய நினைவுகளோட அவங்க வந்து அதை சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹாபீஸ் வந்து பலவிதமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஹாபீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை மறுபடியும் நம்ம வந்து ரீலிவ் பண்ணி அந்த ஹாபீஸை இன்னும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கலாம். நிறைய பேர் இல்லை என்னால் ஒரு புது புக்கு, அதாவது முழு புக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஆர்டிகல்ஸாக அவங்க வந்து மேகசின்ஸ்க்கு கொடுப்பாங்க. இல்லை இந்த மாதிரி நம்ம மாம்பழம் டைம்ஸ், ஸ்ரீநகர் டைம்ஸ் அந்த மாதிரி பல டைம்ஸ் எல்லாம் வருது இல்லையா, நியூஸ் பேப்பர், நியூஸ் லெட்டரில், அதில் அவங்க வந்து பதிவை வந்து செய்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவங்களோட ஓவரால் ஒரு வெல்பீயிங்காக அவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம இன்னைக்கு கால
காலகட்டத்தில் மீ டைம் அப்படிங்கிறது கூட சொல்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour நம்ம வந்து நம்மளோட மீ டைமுக்காக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது எல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுனா ஒரு கரெக்டான ஒரு டெய்லி ரூட்டீனை நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸோ காலையிலேருந்து ராத்திரி மட்டும் நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து முன்னாலே நம்ம வந்து எழுதி வச்சுட்டோம்னா எல்லா ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும். நிறைய வாட்டி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, நம்ம வேலை எதுவும் இல்லையே வெட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக நம்மளோட லைஃப்பை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த 5 குறிப்புகள், அதாவது இந்த 5 டெய்லி ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்பும் நான் சொல்கிறேன். எவ்வளோ முடியுமோ நெகட்டிவ் பீப்புள் அண்ட் நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், நெகட்டிவாக இருக்கக்கூடிய என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ தள்ளி இருக்கோமோ அவ்வளோ நல்லது. ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிறது நான் சொல்கிறது டாக்ஸிக் பீப்புள், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ சப்போஸ் ஒருத்தரோட நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வரலை அப்படிங்கிறதுனா நம்ம அவங்களோட தள்ளி இருக்கும்போது தான் நம்மளோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம மறுபடியும் அதுலேயே நம்ம டைம் செலுத்தும் போது நம்மளோட அது அப்படியே எனர்ஜி வந்து சக்காயிட்டே இருக்கும். நம்மளோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கவே இருக்காது. நம்ம எப்போதுமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு சோர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 5 டெய்லி ஹேபிட்ஸை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரீவியஸ் நைட்டே நாளைத்தோட ரூட்டீன் என்னென்னு எழுதி வச்சுக்கோங்க. இது எழுதி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு ஒரு டைமு, கொஞ்சம் ஒரு காம்னஸ்க்கு ஒரு டைமு, ஒரு சோஷியல் கனெக்ட், யாருக்காவது ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பேசுகிறதுக்கு ஒரு டைம், உங்களோட ஹாபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டெய்லி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த 5 ஹேபிட்ஸ் உங்களோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டியை ரொம்ப நல்லா ஆக்கும். நீங்களும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப என்ஜாய் பண்ணி உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுவீங்க. இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.